உடல் சக்தியை வழங்கியிருக்கிறார். ஆனால் இறையில்லமாம் காபத்துல்லாஹ்வுக்கு வரக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் யாரை நாடி இந்த இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் இறையில்லமாம் காபத்துல்லாஹ்வுக்கு வர முடியும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலகட்டத்தை, அதாவது உம்ராவுடைய காலகட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, ஒரு உம்ராவிற்கும் அடுத்த உம்ராவிற்கும் இடைப்பட்ட காலம் இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறந்த காரணத்தினால் இந்த மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசித்தார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சத்தியம் விட்டு சொல்கிறார், வத்தீன் வஸைத்துன் வதூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன். அதாவது பாதுகாப்பு பெற்ற அபயமளிக்கக்கூடிய இந்த பூமியின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் எந்த விஷயத்திலெல்லாம் சத்தியம் ஏற்றுக் கொள்கிறானோ அதுவெல்லாம் சிறப்பிற்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். அது ஜைத்தூனாக இருக்கட்டும், ஒரு எண்ணெயாக இருக்கட்டும், காலங்களாக இருக்கட்டும், ஒரு ஆசல் காலத்தின் மீது சத்தியமாக, வஷம்சி சூரியன் மீது சத்தியமாக, அது சொல்லக்கூடிய அந்த கமரின் மீது சத்தியமாக என்பதாக எதெல்லாம் அல்லாஹ் தஆலா சத்தியம் ஏற்றுக் கொள்கிறானோ அதுவெல்லாம் அல்லாஹ் இடத்திலே மிக உயர்ந்த கண்ணியம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இறையில்லமாக காபத்துல்லாஹ்வில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மக்கத்துல் முக்கர்ரமா நபிகள்